ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்துறையிலேருந்து அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அனைவருமே எப்போ வரும்னு எதிர்பார்த்துருந்த ஒரு வேலைவாய்ப்பு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இதை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் அப்டேட் பண்ணணும், எப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு மின்சாரத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. துணை நெய்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நெய்வேலி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கான இடம். அப்புறமேட்டு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வேணாலும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இதை வந்து தவற விட்டுறாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று இது பண்ணியிருக்காங்க. அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒன்று, மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒன்று, எலக்ட்ரிக்கல் இன்னொன்று, இன்ஜினியரிங் பவரு, சிவில் இன்ஜினியரிங் இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. 10th குவாலிஃபிகேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் வந்து ஏதாச்சும் இபியில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த கம்பம் ஏறுறது இறங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரியாக ஆட்கள் எடுப்பாங்க. அப்படி எடுத்துருந்தீங்க, ஒரு வருடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 60,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை, மின்சாரத்துறையில் வேலை அப்படின்னா 60,000 ரூபாய் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,80,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டிங் சேலரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் உங்களுக்கு வந்து நடைபெறும். குறுகிய நேர்காணல், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகிய டைமில் எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸ் இது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. பட்டியல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல். இதுதான் உங்களுடைய ப்ராசஸிங்கு. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா SC ST முன்னாள் இராணுவ வீரர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இல்லை. அதாவது முன்னாள் விண்ணப்பித்தவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்கள அவங்களுக்கு வந்து பார்த்திங்களா ஃபீஸ் கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 354 ரூபா கட்டணும். 18% GST வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதோடைய ஆன்லைன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். போய் அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோடைய ஆன்லைன் லிங்க்கும் கொடுக்குறேன். அதோடைய இது PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுக்குறேன். இது பயிற்சிக்கான மற்றும் இது அதுவும் அவங்களும் வந்து பயிற்சியும் கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயிற்சியும் கொடுத்து ஆட்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இதை வந்து தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனல்லேருந்து ரிப்ளை கொடுக்குறோம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதாவது ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்.
ஃபீஸ் கட்டுறதும் ஆன்லைன் மூலமாக தான் ஃபீஸ் கட்டணும். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.